ராஜேஸ்வரி, பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே மீண்டும் மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. ஏற்கனவே பாண்டிச்சேரியில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் இளைஞரணி தலைவராக முகுந்தனை அறிவித்ததற்கு அன்புமணி மேடையிலேயே எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக இனி நானே செயல்படுவேன் என்று திண்டிவனத்தில் தைலாபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். தலைவராக இருந்த அன்புமணி இனிமேல் செயல் தலைவராக செயல்படுவார் என்ற அறிவிப்பையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். திமுக போல தலைவர் செயல் தலைவர் என்ற வாரிசு மோதல் இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியிலும் தலைவராக ராமதாஸ் செயல்படுவார் என்றும் செயல் தலைவராக அன்புமணி ராமதாஸ் செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு முதல் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் செயல்படுகிறார். தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன என்றும் அந்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த பேட்டியில் 2026 தேர்தலில் இளைஞர்களை வழிநடத்துவதற்காக தாம் தலைவர் பொறுப்பை ஏற்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் பாரதிய ஜனதா கட்சியுடன் மீண்டும் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கும் அவர் இனி பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி தொடர்பாக பாஜகவுடன் கூட்டணி தொடர்பாக தேர்தல் நேரத்தில் அந்த முடிவை எடுப்போம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இப்போது தலைவராக பதவியேற்றிருக்கிறேன், கட்சி நிர்வாகிகளுடன் விவாதித்துதான் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி மற்றும் 2026 தேர்தல் குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரியில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே, ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே மேடையிலேயே மோதல் வெடித்த சூழ்நிலையில் இப்போது திடீரென தைலாபுரத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் நான் என்று அவர் அறிவித்திருக்கிறார். 2022ஆம் ஆண்டு முதல் கடந்த 3 ஆண்டுகளாக தலைவராக அன்புமணி ராமதாசும் கௌரவ தலைவராக GK மணியும் செயல்பட்டு வந்த சூழ்நிலையில் இப்போது மீண்டும் நிறுவன தலைவராக தாம் செயல்படுவேன் என்று அவர் அறிவித்திருக்கிறார். அன்புமணி செயல் தலைவராக நீடிப்பேன் என்றும் அவர் கூறியிருக்கிறார். வரும் தேர்தலில் இளைஞர்களை வழிநடத்துவதற்காகவும் தேர்தலில் வெற்றிக்கான வியூகத்தை வகுப்பதற்காகவும் தாம் தலைவர் பொறுப்பை ஏற்பதாக ராமதாஸ் அவரே கூட்டியுள்ள செய்தியாளர் சந்திப்பில் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் எந்த விதமான கருத்தும் இதுவரை தெரிவிக்கவில்லை. அவர் ஏற்கனவே கடந்த புதுச்சேரியில் நடைபெற்ற அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டத்தில் முகுந்தனை அவர் இளைஞரணி தலைவராக அறிவித்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேடையிலேயே பேசி கட்சி நிர்வாகிகள் தம்மை பனையூரில் சந்திக்கலாம் என்று தெரிவித்திருந்தார். அதற்கு பின்னர் இருதரப்பிலும் சமரசம் ஏற்பட்டது. டாக்டர் ராமதாசும் அன்புமணி ராமதாசும் ஒன்றாக செய்தியாளர்களை சந்தித்தனர், கூட்டங்களில் பங்கேற்று வந்தனர். இந்த நிலையில் மீண்டும் இப்போது 2026 தேர்தலில் யாருடன் கூட்டணி வைப்பது என்பது தொடர்பாக அன்புமணி ராமதாசுக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததாக கூறப்படுகிறது. ஏற்கனவே மக்களவைத் தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் தான் இருக்க வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியதாகவும் பாஜக கூட்டணியில் இணைவதற்கு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியதாகவும் இறுதியில் அன்புமணி ராமதாசின் விருப்பம்படியே இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அங்கு அதிமுக கூட்டணியை தவிர்த்து பாஜக கூட்டணியில் பாமக பயணித்தது. அதில் பெரிய அளவில் வெற்றி அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்ற சூழ்நிலையில் இப்போது தேர்தல் கூட்டணியில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தி வந்ததாகவும் அதற்கு அன்புமணி ராமதாஸ் அதை ஏற்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த மோதலின் விளைவாக இன்று திடீரென செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ராமதாஸ் நானே பாமகவின் தலைவராக செயல்படுவேன், அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவராக மட்டுமே செயல்படுகிறார், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொறுப்பை நானே எடுத்துக் கொள்கிறேன் என்றும் அன்புமணி ராமதாஸை தலைவர் பொறுப்பில் இருந்து நீக்கி செயல் தலைவர் பொறுப்பில் அவரை நியமிப்பதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அந்த காரணங்கள் என்னென்ன என்பது தொடர்பாக ராமதாஸ் எதுவும் விவரிக்கவில்லை. இந்த பேட்டியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி செயல்பட்டு வரும் நிலையில் அவர் இனிமேல் செயல் தலைவர் தான் என்று அறிவித்திருக்கிறார். இதனால் மீண்டும் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே மோதல் முற்றி இருக்கிறது. நிர்வாகிகள் நியமனம், தேர்தல் கூட்டு ஆகிய இரண்டிலும் அன்புமணி ராமதாசுக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்ததால் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதில் அன்புமணி ராமதாஸை செயல் தலைவராக பதவி இறக்கம் செய்வதற்கான காரணங்களை இப்போது வெளிப்படையாக நேரில் சொல்ல முடியாது என்றும் டாக்டர் ராமதாஸ் அந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். இதனால் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடையே குழப்பமும் அந்த கட்சி நிர்வாகிகளிடையே மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் கட்சிக்கு ராமதாஸ் பழையபடி ராமதாஸே தலைவர், அன்புமணி ராமதாஸ் செயல் தலைவர் என்ற பொறுப்பை இப்போது டாக்டர் ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். அவர் ஏற்கனவே அறிவித்த அந்த முகுந்தன் இளைஞரணி தலைவர் என்ற அறிவிப்பை அவர் இன்னும் வாபஸ் பெறப்படவில்லை. இருந்த போதிலும் அவர் செயல்பாட்டில் இல்லை. அது இந்த சூழ்நிலையில் அன்புமணி ராமதாஸின் பதவியும் மாற்றப்பட்டிருப்பதால் பாட்டாளி மக்கள் கட்சியில் குழப்பம் உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது.